இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிஷ் செய்ய போறேன் பாருங்களேன். எண்ணெய் இல்ல, நான் நெய் ஊத்திருக்கிறேன். கடுகு போட்டுருக்கேன் பாருங்க. கடுகு, சீரகம் எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கலாம். சரியா? அது போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் போடாம எந்த சமையல் பண்ண மாட்டாங்க. அதனால மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. வந்துடுறேன். நல்லா பொரிஞ்சிச்சு. அது எண்ணெய் நேத்து நேத்து வாங்கியிருக்கணும் வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமையா போச்சு. அதனால வாங்கல. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? வரமிளகாய் போட்டுக்குங்க. உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. சரியா? இதுல உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். ஆனா நான் உளுந்து பருப்பு போட மாட்டேன். அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை. இதான் வர்றேன். இது கொஞ்சம் வெங்காயம் நான் எதுக்குன்னு அதிகமா போடுவேன். சுகர் இருக்கிறதுனால இது சின்ன வெங்காயம் வந்து பிளட் பியூர் பண்ணும். சின்ன- ஆனா அதே சமயத்துல நான் அதிகமா போட்டுக்கூடாது, அதிகமா சேர்த்தக்கூடாது. அதிகமா சேர்த்துனீங்கன்னா ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம் சொல்லக்கூடாது. வெங்காயம் எந்த அளவுக்கு வணங்கணும் பார்த்துக்கோங்க. போதும். இதுல இப்ப என்ன மிக்ஸ் பண்றேன் அப்படின்னு பாருங்க. என்ன ஆட் பண்ண கீரை. ஏதோ ஒரு கீரை, மத்தக்கு கீரை வந்து வேவிச்சுட்டு சும்மா தண்ணியில போட்டு வேவிச்சுட்டு அதை அப்படியே வச்சிட்டோம்னா ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த இதுல இது பண்ணுவேன். கிளறிட்டிங்கன்னா நீட்டா இருக்கும். சரியா? அடுத்து வீடியோ பாரு. சரியா போடாம கிடக்குது. ஒரு 400 பக்கம் காட்டு, அது ஒரு பக்கம் காட்டுது. இன்னொரு ஐடியா இருக்குது, அதை பாருங்க. இதுல என்ன ஊத்தி இருக்குன்னு பாருங்க. இது 2 3 நாளைக்கு வச்சு, ஒரே நாள் நினைச்சுக்காதீங்க. தயிர். கீரையில தயிர் ஊத்தி மிக்ஸ் பண்ணி நீங்க ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க. அதோடைய டேஸ்ட் எந்த விதமா இருக்குன்னு மட்டும் அப்புறம் சொல்லுங்க எனக்கு. கமெண்ட் பண்ணுங்க இல்ல. சரியா? அவ்வளவு டேஸ்டா இருக்கும். தயிரும் கீரையும் இப்படி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும். இப்ப வந்து அடுப்பு நிப்பாட்டிடணும். நான் தயிர் ஊத்திருக்கோம்ல, அந்த சூடே போதும். இது ரைஸ்ல போட்டு சாப்பிட்டு செம்ம டேஸ்டா இருக்கும். சரிங்களா? கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க. சந்திக்கிற மாதிரி. இன்னைக்கு காலையில் டிஃபன் எதுவும் இல்ல, சாப்பாடே சாப்பிட போறேன். ரொம்ப ஒரு மாதிரியா இருந்துச்சு நேத்து. அதனால இது 2 நாளைக்கு வச்சுக்குவேன். இல்ல பக்கத்துல ஒரு இருக்காங்க, இந்த சாப்பாடு போட்டு இந்த மாதிரி சாப்பாடு இது ரைஸ் நான் எப்ப சாப்பிட மாட்டேன். இது கீரை இப்படி பண்ணாங்க ரைஸ் செஞ்சேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். சரியா?